ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் ரைஸில் என்னென்ன செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. வெயில் காலத்தில் சாதம் வந்து சீக்கிரமாக இறங்கிடும், கெட்டு போயிடும். அது கெட்டு போகாமல் இருக்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸில் என்னென்ன விதமான உணவுகள் செய்யலாம் சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இது இந்த சாப்பாடை எப்படி எப்படிலாம் எந்த முறையில் பயன்படுத்தலாம் சொல்லி பார்க்கலாம். இந்த ஒரு கிண்ணம் இப்போ பாருங்கள், ஒரு கிண்ணம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ வீட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரு கிண்ணம் போதும் நமக்கு. அதே ஒரு 4-5 பேர் இருக்காங்கனாக்கா ஒரு 2 கிண்ணம் எடுத்துக்குங்க. இப்போ 2 கிண்ணம் ரைஸ் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கிண்ணம் நமக்கு தயிர் தேவைப்படும். அதோடைய ஹாஃபு ஒரு கிண்ணம் தயிர் எடுத்துக்குங்க. குவான்டிட்டி இதுதான். இப்போ ஒரு 2 கிண்ணம் ரைஸ் எடுத்துருக்கோம். 2 கிண்ணம் ரைஸ் எடுத்துருக்கோம். ஒரு கிண்ணம் நம்ம தயிர் எடுத்துருக்கோம். இதுதான் தயிர். இப்போ இது 2த்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த சாப்பாடையும் இந்த தயிரும் சேர்த்து நம்ம மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து சாப்பாடு வந்து நிற்காது, கொட்டவும் மனசு வராது. அங்கே இந்த சாப்பாட்டுக்கு தானே கஷ்டப்படுறாங்க. நமக்கு தேவையான டிஷ்ஷஸ்லாம் சமைக்கலாம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தயிரை போடலாம். 2 சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்குங்க, சேர்க்க வேண்டாம். இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது மாதிரி வரும். நம்ம தயிர் எடுத்தோம் பாருங்கள், அதே கிண்ணத்தில் வந்து நாம் வந்து இப்போ அரிசி மாவு எடுக்க போகிறோம். குவான்டிட்டி 2 கிண்ணம் நம்ம வந்து சாதம் எடுத்தோம், ஒரு கிண்ணம் தயிர், ஒரு கிண்ணம் வந்து நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கணும். இப்போது இந்த அரிசி மாவை நம்ம சேர்க்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விடுங்க. இந்த மாவு வந்து நம்ம இட்லி தோசை போடுவோம் இல்லையா, அந்த பதத்தில் இருக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ மூடி ஒரு 1/2 hour இல்லாட்டி 1 hour விட்டுடுங்க, அது செட் ஆகட்டும். இப்போ அது வரைக்கும் நம்ம வந்து தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம்.
தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ தோசை சுடலாம். இப்போ இன்னொரு டிஷ் பார்க்கலாமா? மறுபடியும் மீதமான சாப்பாடு, துருவின தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடுகு. இப்போ இன்னொரு டிஷ் செய்யலாமா? இதை வச்சு அரிசியும் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டும் ஆகாமல் நடுவே இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரு, அதில் சாப்பாடு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் நேரடியாக அரைச்சி உருண்டை பிடிச்சி ஸ்டீமரில் சமைக்க போகிறேன். அதனால் வந்து தாளிக்கலை. நீங்கள் தாளிக்கணுன்னா கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளித்து அதுலேயே ஒரு பிரட்டி 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், இந்த சாப்பாடை அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அது வந்து உருண்டை பிடிச்சி சூடாக பரிமாறினீங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு சாப்பாடு. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய், துருவின தேங்காய், இந்த எல்லாத்தையும் போட்டு ஒரு டிஷ் செய்யலாம். இப்போ வந்து இந்த துருவின தேங்காய் போடலாம். அதில் இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கலாமா? இட்லி தட்டு எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இட்லி தட்டு எடுத்து எண்ணெய், ஏன்னா அந்த மாவு வந்து ஒட்டக்கூடாது, அதுக்காக இந்த மாதிரி தடவிக்குங்க. எண்ணெயை ஒரு ஸ்பூன் சும்மா கையில் நெய் தடவிக்குங்க. நெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு, உருண்டையாக சிறிய உருண்டையாக பிடிச்சி இதை வச்சுட்டே வாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அதை எடுத்து டிப் பண்ணி கூட சாப்பிட்லாம். வெறும் வாய் கூட சாப்பிடலாம். தட்டு வச்சு மூடாதீங்க. மூடாமல் அப்படியே வச்சு நீங்கள் ஆவி பிடிங்க. ஏன்னா சமைச்சு சாப்பிடாதான் நம்ம வந்து ஆவி பிடிக்க வைக்கிறோம். அப்போது நீங்கள் மூட வேண்டிய அவசியம் கிடையாது. மூடினீங்கனாக்கா அந்த தட்டில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி அது சாப்பிட முடியாமல் குழஞ்சி போயிடும். அதுக்காக நீங்கள் வந்து தட்டு வச்சு மூடாதீங்க. ஆச்சு மீதமுள்ள சாப்பாடில் செய்கிறதால அது வந்து ஆல்ரெடி வெந்து போன அரிசி தான். அப்போது அதுக்கு வந்து உருண்டை பிடிச்சி வைக்கும்போது நீங்கள் மூட தேவையில்லை. மேல்முடி மூடாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னாக்கா அது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், கொழுக்கட்டை மாதிரி. நீங்கள் மேலே மூடி போட்டிங்கன்னா அதில் விடுற தண்ணி போய் அது வந்து கொழுக்கட்டை இல்லாமல் உப்புமா மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். இதுக்கு பேர் வைக்கலாமா? ரைஸ் பால் சொல்லிவிட்டு இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மீண்டும் சந்திக்கலாம். பாய்.